அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தென் மாநிலங்களுக்கான முதல்வர்கள் மாநாடு இன்னைக்கு வந்து முதல்வர் தலைமையிலான சதர்ன் கவுன்சில் மீட்டிங் வந்து இன்னைக்கு நடைபெற்றது. அதில் வந்து இன்னைக்கு சதர்ன் ஸ்டேட்டில் உள்ள மாநிலங்களில் எல்லா முதல்வர்களும் கலந்து கொண்டாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரும் அமைச்சர் தான் சேர்மன் இந்த கவுன்சிலுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வைஸ் சேர்மனாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் என்னென்ன தேவைகள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் தேவை இருந்தது, அதுவும் இல்லாமல் இந்த வாகனங்கள் இது மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய லேண்டு, அதாவது நிலங்கள் நிறையா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவாதிக்க முடிக்கப்பட்டு அடுத்த மீட்டிங் வந்து எந்த மாநிலங்கள் வைக்கிறப்ப தெலுங்கானாவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தென் மாநிலங்களுக்கு கவுன்சில் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதில் 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் எந்த யாரும் வந்து இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஃப்ரீஸ்ன்றது மாதிரி இல்லாம குறைக்க கூடாதுன்றத சொல்லிருக்கோம். இல்ல அது இல்ல அதுல என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது தானே 543 இருக்கணும். அதே பாதிப்பு இல்ல 39ம் ஃப்ரீஸ். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொன்னோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய இல்ல காவேரி விவகாரம் ஒன்று வந்து என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சிலில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. முல்லைப்பெரியாறு வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா இன்னும் வந்து தீர்வு காணப்படும். இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்திலே. காவிரி விவகாரத்தில் அது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நிறைவடைந்த நிலையில் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் தொகுதி மறுவரை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.